வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, எப்போது வரப்போகிறார், வருவேன் என்று சொல்கிறாரே, ஆண்டவன் கட்டளையிட்டால் வருவேன் என்று சொல்கிறாரே, எப்போது என்று பல பத்தாண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் ஊடகங்கள் விவாதித்துக் கொண்டிருக்க வேளையில் நடிகர் கமலஹாசன் நான் அரசியலுக்கு ஏற்கனவே வந்துவிட்டேன் என்று சில நிமிடங்களுக்கு முன்னால் வெளியிட்ட ட்விட்டரில் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக கமல்ஹாசன் சொல்லி வரக்கூடிய பேச்சுக்கள், அறிக்கை, கருத்து, கவிதை சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக அரசுக்கு எதிராக பகிரங்கமான புகார்களை அவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்த நாளிலேயே நான் அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்பதை தெரியாமல் ஹெச் ராஜாவும் ஜெயக்குமாரும் கூறுகிறார்கள் என்ற கருத்தோடு ஊழல் தொடர்பாக பல்வேறு மட்டங்களில் தமிழக அரசில் ஊழல் என்று அவர் சொன்ன கருத்தை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். தமிழக மக்கள், தன்னுடைய ரசிகர்கள் தமிழக அரசுக்கு, அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை அவர்களுடைய முகவரிக்கே அனுப்பி வையுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இன்னொன்று, ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா என்று அறைகூவல் விடுக்கும் அமைச்சர்கள் ஜெயக்குமார், ஹெச் ராஜா போன்றவர்கள் நான் அரசியலுக்கு வந்துவிட்டதை உணராதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அரசியலுக்கு ஏற்கனவே வந்துவிட்டதாக இதன் மூலம் சொல்கிறார். பல்வேறு வகைகளில் அரசை விமர்சித்திருக்கிறார். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்கவிட்டு ஊரறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள் என்று குறிப்பாக அமைச்சர் வேலுமணியை அவர் விளாசியிருக்கிறார். என்னை வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது கோபத்தை, சிரிப்பை ஒரு சேர வரவழைக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். வரி விலக்குக்காக சினிமா படங்கள் அரசின் சான்றிதழை கோரி நிற்கிற போது எல்லா இடத்திலும் பணம் கேட்கிறார்கள், லஞ்சம் கேட்கிறார்கள். என்னை போன்ற சிலர் மட்டுமே இதற்கு பயந்து அடிபணியாமல் இருக்கக்கூடியவர்கள் என்று தன் துறையில் இருக்கக்கூடிய ஊழலை நானே சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனப்போக்கை கட்டி அமைக்க பார்க்கிறாரா? ரஜினிகாந்தை வரவேற்கும் பாஜக கமல்ஹாசனை எதிர்ப்பது ஏன்? அரசியல் போக்கில் கமல்ஹாசனுடைய இந்த அரசியல் கருத்துக்கள் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த அரசியலின் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுக அம்மா பிரிவின் திரு மருது அழகராஜ் அவர்கள், திமுகவின் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள். வணக்கம். திரு மருது, ரஜினியை தொடர்ந்து கமல் வருகிறாரா, அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறதா என்றெல்லாம் விவாதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். வந்துட்டேன்னு சொல்றாரு. இதுல நேற்றைக்கு இரவு வெளியிட்ட கவிதைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல எல்லோரும் விவாதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவரே அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் இதுதான் பொருள் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்திருக்கிறார். திட்டமிட்டு அவர் அதிமுக அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார். அதிமுக அமைச்சர்களுக்கு ஊரெல்லாம் இருக்கக்கூடிய ஊழல் தான், எல்லாரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்களை அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறத நீங்க எப்படி பார்க்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் சிறு வயதில் இருக்கும்போது தன் தாயிடம் சொன்னானா, அம்மா ஒரு நாள் நான் நிலவிலே கால் வைப்பேன் என்று. அது கேட்ட அக்கம் பக்கத்தினர்கள் எல்லாம் அவனை பார்த்து குலுங்கி சிரித்திருக்கிறார்கள். ஆனால் அவன் ஒரு நாள் நிலவிலே காலை வைத்தான். காரணம், அது அவன் அம்மா சொல்லிக் கொடுத்ததில்லை, அவனாகவே சொன்னது. அதுபோல தானாக எடுக்கின்ற முடிவு, தலைவனாவதற்கு தனக்கான தகுதியை வளர்த்து கொண்ட தலைவர்கள் அந்த இடத்தை எட்டி பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை பயன்படுத்திக்கொள், மார்க்கெட்டு இழந்தாச்சு, பெரிய திரையிலிருந்து சின்ன திரைக்கு வந்தாச்சு, இனி தரைக்கு வரலாம் அப்படின்ற முடிவை எடு என்று யாரோ கொடுக்கின்ற ஆலோசனையின் பேரில் தான் அவர் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆளுகிற அரசாங்கத்தின் மீது ஒரு மோதுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். அந்த துணிச்சல் பல சந்தேகங்களை எனக்கு உருவாக்குகிறது. அவரோடு இருந்த கௌதமி கொஞ்ச காலத்திற்கு முன்னால் இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தது தனிப்பட்ட வாழ்வு. இல்ல நான் அதை சொல்லல, இல்ல அப்படி சொல்லலைங்க. நான் என்ன சொல்ல வரேன் இவருடைய பின்னணியிலே ஒரு பெரிய ஆளுமை நிறைந்த இயக்கங்கள் இருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை சொல்ல வரேன். இவரை இல்லம் தேடி மத்திய அமைச்சர் திரு பொன்னார் அவர்கள் சந்தித்தது இன்று வரை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சின்ன தவறை கூட
தவறே பார்க்கலையா அவரு? அவருடைய பொதுவாழ்வு உலக நாயகனுக்கு எல்லை என்பது தமிழ்நாடு மட்டும்தானா? அதை கடந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்திலே தமிழகம் ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு எத்தனையோ வகையில் மத்திய அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய நிந்தனைகள், வருத்தங்கள், இதை குறித்தெல்லாம் ஒருவரி விமர்சனத்தை அவர் பேசவில்லை. இன்னொன்னு, இந்த அரசாங்கம் இந்தி திணிப்பை எதிர்த்தன்றது காங்கிரஸ் காலத்து இந்தி திணிப்பை சொல்றாரா, இப்ப நடந்துட்டு இருக்கிறத சொல்றாரு? அவரை தான் நீங்க கேட்கணும். இப்ப இந்து திணிப்பில் அவருடைய நிலைப்பாடு என்னன்றது நீங்க அவரை கேட்கணும். உங்களை மாதிரி ஊடகத்தில் கேட்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ அவர் குற்றம் சுமத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை. ஆனால் கமல் மீது எங்களை விட கடுமையான பாய்ச்சலை பாஜக காட்டுவது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ப்ரீ பிளேடு டிராமாவோ, ஒரு திட்டமிட்ட நாடகமோ, நீ கருப்பு சட்டையை போட்டுக்கோ, ஏன்னா காவிக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டிக்கோ, ஏன்னா 2% உள்ள பாரதிய ஜனதா கட்சி தான் கமலுக்கு பின்னணி தெரிந்தா அது அவர் முன்னுக்கு வருவதற்கு அதுவே முட்டுக்கட்டையா மாறிவிடும். ஆக என்னை பொறுத்தவரை கமல் ஒரு அழகான நாடகத்தை, ஒரு கருப்பு சட்டையை கமல்ஹாசன் போடுவது என்பது புதிதல்ல, நீண்ட காலமாக இன்னொன்னு நீங்க ரைட், மிகச்சரியான இன்னொரு கேள்வி உங்களை கேட்கணும். யாரோ சொல்லி இயக்குகிறார் அப்படின்னு நீங்க பாரதிய ஜனதா மேல குற்றம் சந்தேகத்தை சொல்றீங்க, பகிரங்கமான சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்க. இந்த துணிச்சல், இந்த தைரியம், இதெல்லாம் இந்த துணிச்சல்ன்றது பிஜேபி சொல்லாத காலத்திலே அவருக்கு இருந்திருக்கு. இந்த நீங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் வெள்ளம் வந்த போது இங்க ஒரு அரசாங்கம் ஒண்ணு இருக்கா, நான் கட்டின வரி பணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சரி, இது இதை பேசுவதற்கு என்ன ஒரு பெரிய துணிச்சல்? அதற்கு பிறகு அம்மா இருக்கிற ஆட்சி காலங்களில் எல்லாம் அவருடைய அனைத்துமே கோரிக்கைகளாக இருந்தன. அதற்கு பிறகுதான் அவரது குரல் எழும்ப ஆரம்பித்தது, அம்மா அவனுடைய மறைவுக்கு பிறகுதான். நீங்க ஒண்ணு நீங்க கருப்பு சட்டைன்னு சொன்னீங்க. அவர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சேரி பிஹேவியர அந்த விமர்சனத்தை அவர் இன்று வரை ஆதரிக்கிறார். சாதி உண்டுங்கிறாரு. அடுத்தவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்டீங்கன்னா அது அண்டை விட்டு அடுத்தவருடைய படுக்கையறையை எட்டி பார்ப்பது என்று பழித்தவர் இன்றைக்கு பல படுக்கையறையை லைவா காட்டிட்டு இருக்காரு. ஆக முரண்பாடுகளின் மொத்தமாக இருக்கக்கூடிய அவர், என்னை பொறுத்தவரை தங்கத்தை தரம் பார்த்து சொல்வதற்கு உரைகளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. இவர் உரைகளாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, உங்க அரசை பார்த்து அவர் சொல்வது ஊழல் மலிந்திருக்கிறது, ஊரே கூடி ஊழல் என ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்டபின்னும் சாட்சி உண்டா, ஆதாரம் உண்டா என இந்த அமைச்சர்கள் கேட்கிறத பார்க்கும்போது கல்லூரி மங்கர்கள் கேட்கிற குணாதிசயம் முதல்ல தென்படுது. இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை ஒண்ணு இல்லைங்க. அம்மாவினுடைய அந்த சகாப்தத்தின் மறைவுக்கு பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் 70 நாள், அதற்கு பிறகு எடப்பாடியார் இப்ப 130 நாள் ஆயிருக்கு. இந்த 130 நாளுக்கு பிறகு ஊழல் மலிந்து விட்டது, ஊழல் பெருகி விட்டது, ஊழல் பயங்கரமா வந்துருச்சு. இந்த தோற்றங்களும் திட்டமிட்டே உருவாக்கப்பட்டது. இதற்காகத்தான் தலைமைச் செயலகத்திலே சோதனை நடந்ததா? இதற்காகத்தான் அமைச்சர்கள் மீது எல்லாம் வீடுகள் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டதா? வருமான வரியும் சிபிஐயும் இதற்காகத்தான் ஏவப்பட்டதா? ஆக கமல் போன்றவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஏதுவாக முன்பே இந்த தடயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதா என்கிற சந்தேகம் போன்ற கலைஞர்கள் உங்களை நோக்கி பகிரங்கமா குற்றம் சாட்டினா நீங்க வேற ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபியை நோக்கி கை காட்டுறீங்க. இல்ல, நான் உங்கள் மீதான குற்றச்சாட்டை வலிமையாக பகிரங்கமாக ஒருத்தர் முன்வைக்கிறப்ப நான் இல்ல, அவர் ஆதாரத்தோடு வைக்கட்டும், ஆதாரங்களை சொல்லட்டும். அவர் தான் சொல்லியிருக்காரு, ஆதாரங்களை எல்லாம் அனுப்ப சொல்லியிருக்காரு, அனுப்பட்டும். ஆதாரங்களை எல்லாம் அவர் மறுக்கிறார்ல. இப்ப ஒண்ணு வேணாம், அரசாங்கம் 97% தமிழிலே பெயர் வைத்தால், பன்முறையற்ற காட்சிகளை எடுத்தால் வரி விலக்கு கொடுக்கிறது. அப்படி வரி விலக்கு பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் அதை ரசிகனுக்கு டிக்கெட்ல கழுவி கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, இது நீங்க அவங்க மேல சொல்றீங்க. இல்ல, இது அரசின் மீது சொல்ற குற்றச்சாட்டு, வரி விலக்குக்கு பணம் வாங்குகிறார்கள். பணம் நான் என்ன கேக்குறேன்னா, லஞ்ச நாடகத்திற்கு என்னை போன்ற வெகு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாம் பயந்து உடந்தையாக இருக்கிறார்கள், இது என் குரல் அப்படின்னு அவர் உங்க மேல இந்த துறையின் மீது நடக்கக்கூடிய ஊழலை பகிரங்கமாக சொல்றாரு. நீங்க பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நான் திரு ராஜா அவர்கள்ட்ட திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்டு வரணும். திரு சேகர், அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிற அந்த வேளையில பாஜகவையும் அதன் மாநில அகில இந்திய செயலாளர் ஹெச் ராஜாவையும் அவர் விமர்சித்திருக்கிறார். ஹெச் ராஜா இன்றைக்கு காலையில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். முதுகெலும்பில்லாதவர் கமல்ஹாசன், அவர் முதலமைச்சராக ஆக முடியாது அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு முதுகெலும்பு இருக்கிறதா இல்லையான்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்ன்றதுனால எலும்பு வல்லுநர் தம்பி ஹெச் ராஜான்னு சொல்லி இவர் திருப்பி ஒரு கிண்டலான ஒரு பதிலடியை சொல்றார். அதிமுக மீதுதான் அவருடைய கோபம் திரும்பியது, அவருடைய விமர்சனம் அதிமுக மீது. இதுல பிஜேபி ஏன் அவரை விமர்சிக்க வேண்டும், அவர் ஏன் உங்களை விமர்சிக்க வேண்டும், இதுல என்ன அரசியல் நடக்குது? இல்லை, இப்போ கமலஹாசனுடைய முந்தைய அறிக்கையிலிருந்து ஒரு முன்னேறிய அறிக்கை இப்போது கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டால்,
வந்து முதுகெலும்பு இல்லைன்னு ராஜா சொன்ன உடனே பொங்கி எழுந்து எனக்கு முதுகெலும்பு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் எலாபரேட் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் வந்து மறுபடியும் நேற்றைய கவிதை மாதிரி குழப்பம்தான். எங்கே இருக்கேன், என்ன பண்ணுவேன், ஏதுன்னு தெரியாது. முதல்ல ஒரு வரி, அதெல்லாம் வரிசை என்னால் படித்து காமிக்க முடியும். படித்தா அந்த கவிதை மீதான விவாதம் ஆயிரும். அப்புறம் மனுஷபுத்திரன் தான் அப்பர் ஹேண்டாக இருப்பார், ஏன்னா அவர் தான் கவிஞர். இப்போ அந்த கவிதையிலே குழப்பமாக எங்கே இருக்கேன் எது வரணும்னு சொல்லாதவர் இப்போ மறுபடியும் இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நியூஸ் 18 வந்து பிரேக்கிங் நியூஸில் கமல் வந்து அரசியலுக்கு வந்து விட்டார்னு போடுறீங்க. இவருடைய வரிசையாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தா அவர் எங்கேயுமே நான் இப்போது வந்து விட்டேனே சொல்லலை. நான் இந்திய எதிர்ப்பு காலத்திலேயே நான் வந்து மீசை முழக்காத மாணவனாக இருந்தப்பே வந்துட்டேங்கிறாரு, நான் நேற்றைக்கே வந்துட்டேங்கிறாரு. ஆனால் பல்வேறு நற்பணி மன்றங்கள் அது அப்படி தான் சொல்கிறாரு, ஒரு ரசிகர் மன்றம்னு சொல்லலை. அந்த நற்பணி மன்றங்கள்லாம் அது வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்வதற்காக இருக்கிறோம் தவிர அரசியல் சம்பந்தமாக பேசுனதில்லை. வருவேன்னு சொல்லி ஓகே, அவர் வரட்டும், வரவேற்போம். ஆனால் எனக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட விஷயம் என்னவாக தோன்றுகிறது என்றால், கமல் அரசியலுக்கு வந்து விட்டார், அதனுடைய பின்னணி என்ன, அதனாலே வந்து யார் பாதிக்கப்பட போகிறார், அதை பற்றி ஒரு விவாதமாக இருக்கலாம். ஆனால் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மருது அழகராஜ் கமல் மீது தன்னுடைய குற்றச்சாட்டை வைத்து தாங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கான இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார். காரணம், கமல் வந்து ஒண்டர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இவங்கள்ட்ட நீங்கள் குற்றச்சாட்டை வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா குப்பையில தூக்கி போட்டுருவாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, எல்லா இதுக்கும் அனுப்புங்கிறாரு. நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுங்கிறாரு. ஆனால் அதற்கு பதில் சொல்வதற்கு தெம்பில்லாத தைரியம் இல்லாதவர்கள் இப்போ கமலையும் பிஜேபியும் முடிச்சு போடுறாங்க. கமலையும் பிஜேபியும் முடிச்சு போட்டால் அது கமலும் ஏற்றுக்க மாட்டார், நாங்களே ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அவர் வேற கொள்கை, நாங்கள் வேற கொள்கை. ஆக கமலுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியவில்லை. ரெண்டாவது, கமலையுமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஜெயலலிதா இருக்கின்ற போது எவ்வளோ விசுவாசமாக மாபெரும் அறிக்கைகள் எல்லாம் அப்போ விட முடியல. ஆனால் அந்த இருப்பது போல நினைத்து இன்றைக்கு காரசாரமான காட்டசாட்டமான அறிக்கைகளை கமல் மீது வெளியிட்டார்கள். அதே பாணியில் மறுபடியும் இப்போ கமல் அவங்களுக்கு எதிர் கருத்து சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆகவே கமலும் தானும் அதே மாதிரியான நபர் என்பதை இப்போது நிரூபித்திருக்கிறார். ஒருவேளை அரசியலுக்கு வருகின்ற தகுதி அதுவோ என்னவோ தெரியல, எனக்கு அந்த தகுதியை நான் பெற்றுவிட்டேன் என்று நினைக்கிறேன். அதனால இந்த ஒரு விஷயத்தில் நான் அந்த அறிக்கையை முழுவதுமாக படித்து பார்த்தவரை நேரடியாக இன்னும் ராஜா சொன்ன அதே கருத்திலே முதுகெலும்பு இல்லாமல் தான் நிச்சயமாக அரசியலுக்கு வந்து விட்டேன், இன்றையிலிருந்து வந்து விட்டேன், கட்சி ஆரம்பிச்சு விட்டேன், அல்லது நான் அரசியல்வாதி தான் என்று அழுத்தம் திருத்தமாக எந்த பதிலும் சொல்ல முடியாத கமல் முதுகெலும்பு என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை, கோபத்தை, வருத்தத்தை, இயலாமையை தெரிவித்திருக்கிறார். திரு சேகர், மத்திய அரசின் மீது அவர் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார். தமிழ்நாட்டு எல்லையோடு தன்னுடைய காட்டத்தை நிறுத்திக் கொள்கிறார். மத்திய அரசுக்கும் பிஜேபிக்கும் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றதான் மருது அழகராஜ் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அல்லது சந்தேகம். இது திட்டமிட்டு நடக்கிற நாடகம் அப்படின்ற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். இல்லை, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கமல்ஹாசனுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு அதிமுகவுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள். ஏனென்றால் பதில் சொல்வதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள், அப்படியே இருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய இந்த திசை திருப்பலிலிருந்து நமக்கு புரிகிறது. கமலஹாசனையும் பிஜேபியையும் பொறுத்த மட்டும் நிச்சயமாக தெரியும், உலகத்துக்கே தெரியும் கமலஹாசனுடைய கொள்கை என்ன, லட்சியம் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, பிஜேபி என்ன, அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது தெரியும். அதனால கமலஹாசன் பிஜேபியை ஆதரிக்க வேண்டியது என்பது அவசியமே இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆக ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வது சாதாரண அரசியல் விமர்சனம். டீக்கடையிலே அமர்ந்து கொண்டிருப்பவன் கூட பார்த்து மருது அழகராஜ் போன்ற ஒரு நல்ல அரசியல் விமர்சகர்களை பார்த்து எள்ளி நடையாகத்தான் செய்வார். கமல்ஹாசனுடைய எந்த கொள்கைகளுமே பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னவர் கடந்த விவாதத்தில் பேசுகிற போது கூட அதிமுக அரசாங்கத்தை விமர்சிப்பதில் மட்டும் எங்களுக்கு உடன்பாடு உண்டு என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்லாமல் பிரதமருடைய தூய்மை இந்தியா திட்டத்தை தமிழ்நாட்டில் எத்தனையோ கதாநாயகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கமலஹாசனை வைத்துத்தான் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலே தொடங்கி வைத்தார்கள். ஆக என்னை பொறுத்தவரை அவருக்கு கருப்பு சட்டை போட்டு விட்டுவிட்டு அவருக்கு பின்னாலே
நிற்பது காவி கலர் தானோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். காரணம், ஒரு வரி விமர்சனம் கூட தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்களே பிஜேபி விமர்சிக்கிறது இல்ல, கமல் மட்டும் விமர்சிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அது அந்த விமர்சனம் என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். நீட்டு குறித்து அவர் பேசலாம். தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இயக்கத்தோடு கத்திருக்கிறார். அவருடைய டிடிவி தினகரன் விமர்சிக்கிறார். இல்ல, நீட்டு குறித்து பேசலாம், நெடுவாசல் குறித்து பேசலாம், மீத்தேன் குறித்து பேசலாம், காவேரி மேலாண்மை வாரியம் குறித்து பேசலாம். இப்படி சார் ஒவ்வொருவருக்கும் ஒரு இருங்க, நான் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் இதெல்லாம் பேசணும்னு ஒரு 12 பட்டியல் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரையாரிட்டி இருக்கு. இல்லங்க, மொழி போராட்டத்தின் போதே அரசியலுக்கு வந்து விட்ட கமலுக்கு இதெல்லாம் கண்ணில் படாதா? வயது வராத காலத்திலேயே நான் அரசியலுக்கு வந்தேன். வயதுக்கு வராத காலத்திலேயே அன்னைக்கு அரசியல். நான் என்ன கேக்குறேன்னா, அரசியலுக்கு மொழி போராட்டத்தின் போதே அரசியலுக்கு வந்து விட்டவருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாதார விவகாரங்கள்ல ஒருவர் விமர்சனத்தை கூட கமலஹாசன் வைக்கவில்லை. ஏன்? அவருடைய விமர்சனம், அவருடைய அரசியல் ஆதங்கம் அனைத்துமே அதிமுகவை மட்டுமே சுத்தி சுத்தி இருக்கிறதே. அங்கேதான் அவருடைய வன்மம் வெளிப்படுகிறது. திரு மனுஷபுத்திரன் அவர்களை முதல் முறையா எஸ்ஆர் சேகர் அவருடைய கவித்துவத்தை பாராட்டி இருக்கிறாரு. கவிஞர்ன்ற இதுல அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு வேற அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு. கவிதையை பத்தின விமர்சனத்தை தாண்டி கவிதைக்கு பாராட்டுவேன். நேற்றைக்கு அவர் விட்ட கவிதைக்கு என்ன பொருள் அப்படின்றத பற்றி அவங்கள்ட்ட விரிவாக கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அடுத்த கட்டத்துக்கு ஒரு உரை நடைக்கு வந்திருக்கிறாரு. காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களை பார்த்து ஊழலுக்கு எதிராக கொந்தளிங்கன்றது ஒரு வரி செய்தி. நான் அன்றைக்கே அரசியலுக்கு வந்துட்டேன், அன்றைக்கே நான் வயதுக்கு வராத காலத்திலேயே அரசியலுக்கு வந்து விட்டவன்னு சொல்றாரு. கமல்ஹாசன் சொல்ற அரசியல் என்பது நேரடியா கட்சி தொடங்கி கட்சிக்கு அரசியல் கட்சி நடத்துற ஒரு அரசியலா, இல்ல கட்சி அரசியல் ஓட்டு அரசியல் இதுக்கு வெளியில நின்று அரசியலை விமர்சிக்கிறது, அரசியல் கருத்துக்களை சொல்றது, மக்களை அரசியல் வயப்படுத்துறது அப்படின்ற இன்னொரு அரசியல் அவர் கையில் எடுக்கிறாரா? இதுல கமல்ஹாசன் நேரடி அரசியல்வாதியா, இல்ல கருத்துக்களை சொல்ற அரசியல்வாதியா, இல்ல அரசியலுக்கு வெளியிலிருந்து பார்க்கிற பார்வையாளரா? இப்ப எந்த கட்டத்தை அவர் எட்டி இருக்கிறாரு? இந்த அறிக்கையை பார்க்கிற போது அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அண்ணா ஹசாரையாக இருப்பார் என்கிற ஒரு மனப்பதிவு எனக்கு ஏற்பட்டது. அது தவறாகவும் இருக்கலாம். அண்ணா சார் ரிட்டையர் ஆயிட்டார் சார். அந்த இடத்திற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கிற போது இல்லை, அதாவது ஒரு சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சில பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவது, அதன் அடிப்படையில் ஒரு அரசின் மீதோ அல்லது ஒரு பொது சமூகத்தின் மீதோ அந்த வாய்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவது என்கிற ஒரு அடிப்படையில் அவர் செயல்படுவதாக பார்க்கிறேன். அந்த வகையில் நான் அவரை தமிழ்நாட்டினுடைய ஒரு அண்ணா ஹசாரேவாக அவர் மாற விரும்புகிறார் என்று நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அண்ணா ஹசாரேவா வர்றதுன்றது அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு நல்லது தானே? இல்லை, அதாவது ஊழலுக்கு எதிராக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம், அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது கமலஹாசன் அவர்கள் எங்களுடைய குரலை பொதுத்தளத்தில் பிரதிபலிக்கிறார் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ஏனென்றால் நீங்கள் ஊழல் என்பது ஒருவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொரு கண்ணுக்கு தெரியாது என்று அர்த்தம் அல்ல. இங்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது பாஜக அதை கைதேட்டி வரவேற்கிறது. மிகப்பெரிய ஆரவாரத்துடன் அந்த வரவேற்பை வழங்குகிறார்கள். அவர்களுடைய பேச்சாளர்கள் எல்லாம் அதை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர் ரஜினி என்ன சொன்னார்? சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னார். சிஸ்டம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை சேர்த்து தான் அவர் பேசுகிறார், இன்றைக்கு இருக்க ஆட்சியில் தான் பேசுகிறார். ஆனால் கமலஹாசன் அவர்களும் நீங்கள் ஏற்கனவே இந்த விவாதத்தில் குறிப்பிட்டது போல ஒருபோதும் மோடி அவர்களுடைய அரசிற்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தியவர் அல்ல. அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் ஆளுகிற இந்த அரசின் மீது பாஜக தலைவர்களே பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது தமிழக தலைவர்களாக இருக்கலாம், தேசிய தலைவர்களாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வருமான வரி சோதனையிலிருந்து தொடங்கி பல விஷயங்களே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அதிமுகவினருக்கு எந்த கோபமும் வரவில்லை, அவர்கள் மீது எந்த விதமான கடுமையான எதிர்வினையும் ஆற்றவில்லை. ஆனால் இப்போது பாஜகவிற்கு எதிர்வினை ஆற்றாத அதிமுகவினர் இன்றைக்கு கமலுக்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள். அதே போல கமலஹாசன் மீது இன்றைக்கு பிஜேபி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை அவரை எள்ளி நகையாட விரும்புகிறார்கள், கேலி செய்ய விரும்புகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாஜக தலைவர்கள் சொல்லாத எந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு கமல் சொல்லிவிட்டார். எதற்காக அவர்களை, அதாவது அதிமுக அவரை ஏன் டார்கெட் செய்துகின்றது? அவர்கள் எதிர்நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் அரசின் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கமல் வைக்கிறார். அதற்கு இந்த அரசிற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இதில் வாண்டடா வண்டியில் வந்து பிஜேபி ஏன் ஏறுறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அது ஒரு கேள்வி இருக்கட்டும். ஆனால் திமுக அவரை பேக் பண்ணுது. திமுக நீங்க என்றைக்கு அமைச்சர்கள் அவருக்கு எதிராக கருத்துக்களை சொன்னாங்களோ, வழக்கு போடுவோம்
அப்படின்ற மிரட்டல்கள் வந்ததோ அன்றைக்கு திமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியாக அவர் பின்னாடி நின்றுச்சு, கமல்ஹாசனை ஆதரித்து அவர் கருத்தை வலுப்படுத்தி உங்களுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுக்கு அவரும் நன்றி தெரிவித்தார். இப்போ நீங்க சொல்ற கருத்துக்கு வலு சேர்க்கிறார். நீங்க எப்படி பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்கு, மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்களோ, திமுகவுக்கும் கமல்ஹாசனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருக்கலாம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை டிஸ்கிரெடிட் பண்றதுக்கு வேறொரு விஷயம் கூட நடக்கலாம். இப்போ பாருங்க, டிராஃபிக் ராமசாமி போராட்டம் நடத்துறாரு, அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், அதை ஆதரிக்கிறோம். டிராஃபிக் ராமசாமியை கைது பண்ணால் அதுக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம். விவசாயிகள் போராட்டம் நடக்குது, விவசாயிகள் மேலே ஒடுக்குமுறை பண்ணால் அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் கமலஹாசன். இந்த ஆட்சியினுடைய ஊழலை யார் எதிர்த்து போராடினாலும் அவர்கள் மீது தாக்குதல் வருகிற போது நாங்கள் குரல் கொடுப்பது என்றால் எங்கள் குரலைத்தான் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எங்களுக்கு இதுல அரசியல் நுட்பமா பார்த்தா அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு வலையை பின்னுவதற்கு திமுகவும் கமல்ஹாசனும் கைகோர்த்திருக்கிறார்களா? எங்களுக்கு ரஜினிகாந்த் என்ற ஒரு சக்தி வெற்றிடத்தை நிரப்ப வர்றேன்னு சொல்ற குரல்கள் இருக்கிறப்ப அதற்கு ஈடான இன்னொரு பாப்புலாரிட்டியை களத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் சிலரால் மேற்கொள்ளப்படுதா? அதாவது எங்களுக்கு இந்த கான்ஸ்பிரசி தியரியை விட இவர்களுக்கான இவர்களுக்கு எதிரான ஒரு வலைப்பின்னலை எல்லாம் உருவாக்க வேண்டிய எந்த அவசியமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நாங்கள் தமிழகத்தில் வலுவாக இருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் வந்தால் கூட அறுதி பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். முழு நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக கடந்த தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 1% வாக்கு வித்தியாசம் கூட அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கிடையாது. அப்படி பார்க்கிற போது நாங்கள் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து ஆதரவை திரட்ட வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. திரு வன்னியரசன் கேட்கணும். வன்னி, நீங்க ரஜினிகாந்த் வரும்போது ராமதாஸா ரஜினிகாந்தான்னா எங்களுக்கு வந்து தமிழர்னு பார்க்கல, நாங்கள் ரஜினிகாந்தை வரவேற்போம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிஞ்சிங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும், நாங்கள் வரவேற்போம் அப்படின்ற கருத்தை திருமாவளவனும் வெளிப்படுத்தினார். கமல்ஹாசன் அரசியல் வருகைன்னு இதை பார்க்கிறதா, இது நேரடி ஓட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னு இதை பார்க்கிறதா? உங்க அரசியல் அனுபவத்திலிருந்து இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இன்னைக்கு கொடுத்த அறிக்கை, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதாவது போராட்டத்தை தூண்டி விடுறவங்களை வந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த சூழலில் இப்படி ஒரு அறிக்கை. அடுத்து ஊழல் அமைச்சர்கள் மீது வந்து பட்டியல் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூண்டுதலுக்கான ஒரு அறிக்கையாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன். நடிகர் கமல் மீது எனக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. இப்போ சேரி பிஹேவியர் சம்மந்தமாக சொல்லும்போது கூட அவர் வந்து அதை என்னுடைய ஸ்கிரிப்டில் நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டார். சாதி கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அது உறுதிப்படுத்துகிறார். அவர் வந்து அதில் வந்து அது சம்மந்தமாக எந்த ஒரு மன்னிப்புமோ அந்த ப்ரோக்ராம் பற்றி எதுவுமே பேசலை. சைவ உணவு, சேரி பிஹேவியர், சாதி கட்டமைப்பில் அவர் பெரியாரியல்வாதின்னு சொல்லிக்கிற தன்மையில் நடந்துக்கலன்றது உங்கள் விமர்சனம்? அதான் விமர்சனம் இருக்குது. அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது அவரோட. ஆனால் இந்த பிரச்சனையில் அவர் வந்து கொடுத்துருக்கிற இந்த அறிக்கையோ, அவர் வந்து அமைச்சர்கள் மீது கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டு சம்மந்தப்பட்ட அறிக்கையிலையோ அவர் மீது வந்து நாங்கள் வந்து எந்த மறுபார்வையை நாங்கள் பார்க்கல. அவர் வந்து இது ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஓட்டுரிமை உள்ளவர்கள் வந்து யார் வேணாலும் வந்து இதை பற்றி பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் வந்து மருது தோழர் சொன்னார். அது மாதிரி கமல்ஹாசன் வந்து சேரி பிஹேவியரை பற்றி பேசுனதை பற்றி ஒன்றுமே அவர் வந்து கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே கேள்வி வந்து அவங்களுக்கு பொருந்தும். அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? ஒரு சேரி பிஹேவியர் சொன்னாங்க, வழக்கெல்லாம் நாங்கள் வந்து பெரியார் திராவிடர் கழகம் வந்து வழக்கு தொடுத்தாங்க, அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை, கைதும் இல்லை. அதை பற்றி அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது கூட சொல்லாமல் வந்து கமல் பற்றி சொல்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து எந்த பொருத்தப்பாடும் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு யார் வேணாலும் சொல்லலாம். ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறதுல வந்து யார் இவர் சொல்லலாம், நடிகர் சொல்லலாம், சொல்லக்கூடாதுலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. இது ஒரு ஜனநாயக நாட்டு. இந்த ஜனநாயக நாட்டில் அவருக்கான பாதிப்பு அல்ல அவர் எந்த சந்திக்கிறாரோ அதை ஒட்டி தான் அவர் வந்து சொல்கிறார். ஆனால் இதில் இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, மிக தெளிவாக வந்து அதோட கான்டெக்ஸ்ட், எந்த சூழலில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்? அவர் சொல்ற குற்றச்சாட்டை வந்து யார் குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. எப்பொருள் யார் வாய் கேட்பணுன்றதுக்கு நீங்க போறீங்க, அதுல மெய் இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்கன்றீங்க. ஆனால் எந்த சூழலில் இந்த குற்றச்சாட்டு அதை முன்வைக்கிறவருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒன்று வரும்போது அதற்கான பின்புலத்தை அவர்கள் சந்தேகிக்க வேண்டாமா? இல்லை, நான் அதை சொல்ல வந்தேன். நான் அவர் வந்து மிக தெளிவாக இந்த இடத்த வந்து அவர் வந்து மடைமாற்றுறாரு, பிரச்சனையை வந்து மடைமாற்றுறாரு கமலஹாசன் அவர்கள். என்னன்னா கமல் மடைமாற்றாரா மருது? இல்லை, நான் கமல் மீதே தான் நான் இதை வந்து சொல்கிறேன். என்னுடைய இதை பார்வையில் நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனை வந்து இந்த சேரி பிஹேவியர், சாதி கட்டமைப்பு, இந்த கஞ்சா கருப்பை பார்த்து சைவ உணவு சாப்பிட்ற நீ உனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை வந்து
ஒரு சோசியல் ரீதியாக வந்து நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து மிக கொந்தளிப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கிற சூழலில் இதை வந்து நீங்கள் வந்து மறைக்கிறதுக்காக இவர் ஒரு இப்படியான ஒரு அறிக்கையை கொடுத்து இப்படியான ட்விட்டரில் போடுறாரோ அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கமல் மீதான ஒரு சந்தேகத்தை இன்னொரு கொந்தளிப்பின் மூலமா இதை வந்து மேலும் வந்து வேற ஒரு பாதையில் அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஊழல் வந்து இந்த எல்லா மட்டத்திலையும் ஒதுக்க முடியுமா? வலிமையான எதிர்ப்பு, பல லட்சம் இது கேள்விகள் நிச்சயம் வரும். எல்லாரையும் நீங்க கேள்வி கேட்பீங்களா? எல்லாரையுமே கைது செஞ்சிருவீங்களா? கேள்வி கேட்கறவங்க எல்லாம் மிரட்டுவீங்களா? அப்படின்ற நல்ல அதாவது அவர் கேட்கிற கேள்விகள் வந்து நியாயமானது. அது எந்த நேரத்தில் கேட்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா ஊழல் அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு புதுசாக வந்ததில்லை. இது காலங்காலமாக வந்து தொடர்ச்சி எல்லா மட்டங்களையும் இருக்குன்னு சொல்கிறது போல் எல்லா கடந்த காலங்களில் எல்லா ஆட்சியிலும் இருக்கிற ஊழல் தான் நிறையா வந்து சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து பேசலாம். இன்னைக்கு இந்த சூழலில் நீங்கள் சொன்ன இந்த காலம் அப்படிங்கிறது வந்து அவர் மிக தெளிவாக வந்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு பிரச்சனை நான் பார்க்குறேன். நான் அந்த அளவில் நான் பார்க்குறேன். ஆனால் அவர் அரசியலுக்கு வருவது குறித்தோ அவர் வந்து இந்த மாதிரி முதுகெலும்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்கிற விமர்சனங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் அவர் வந்து வரணும், அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது எந்த மாற்றம் இல்லை. எப்படி ரஜினி வந்து கபாலியில் வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னது போல் இன்றைக்கி அவர் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நான் வர்றேன், நான் வந்து அரசியலுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது எந்த தவறும் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து அவர் ஒரு பகுத்தறிவாதி, ஒரு பெரியாரியவாதி, முற்போக்காக பேசக்கூடியவர் தான். அதெல்லாம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரியாரியவாதிகள் அது சப்ஜெக்ட் அதை ஒரு கேள்விக்குள்ளாக்குறாங்க. இல்லை அதுதான் எங்களுக்கு அதில் விமர்சனம் இருக்குல்ல. நாங்கள் வந்து இந்த பிரச்சனையில் அவர் வந்து ஒரு பெரியாரியவாதியாக இருக்கிறவர், அது சதிய கட்டமைப்பு இருக்குது, அதை உடைக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு இருக்கு. அது விமர்சனம். நாங்கள் ஆக்கப்பூர்வம் விமர்சனங்களை பார்க்குறோம். அதை நான் பாசிட்டிவாக பார்க்குறோம். நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். நெகட்டிவாக நாங்கள் பார்க்கல. இந்த விமர்சனங்கள் ஊடாக நாங்கள் அவரை வந்து ஒரு செழுமைப்படுத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் பார்க்குறோம். அதில் நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவதாகவே அவருடைய பேட்டி இருக்கிறது, இந்த கருத்து இருக்கிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இது அப்படி வருந்தால் அதை நாங்கள் ரஜினிகாந்த் வருவேன் என்று சொன்னதை வரவேற்றதைப் போல இதையும் வரவேற்கிறேன்னு சொல்கிறார். இப்போ சில கேள்விகள் இருக்குது. அரசியலுக்கு வர்றதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி அரசியல்னா என்ன அர்த்தம்னு ஜென்ராம் ஒரு பதிவில் கேட்டிருக்கிறார். அரசியல்னா மனுஷபுத்திரன் கூட திமுகவில் சேருவதற்கு முன்பு பேசின அரசியலை பேசியிருக்கிறார். இப்போது கட்சியில் சேர்ந்து ஒரு அரசியல் பேசுகிறார். இப்போ கமல்ஹாசன் இப்போ பேசுகிற அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்? வெறும் அதிமுக எதிர்ப்பு, அதிலும் ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை அம்சத்தை மட்டும் பேசுறதுன்றது என்ன மாதிரியான அரசியல்? இது திசை திருப்பக்கூடிய அரசியல்னு சொல்கிற கருத்தை ஏற்க முடியுமா? வன்னி அரசு சொல்கிறத ஏற்க முடியுமா? இன்னொன்று, விளம்பர உத்தி அப்படின்னு இதை பார்க்கிறதா? இதில் யார் பயனடைய போகிறாங்க? பாஜகவா? நீங்கள் சொல்கிறீங்க பாஜக தான் பின்னால் இருக்கிறதுன்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவர் பேசுகிற அரசியலை பார்த்தால் திமுக தான் அதிகமாக இதில் பயனடையும். அதிமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றை கூர்மைப்படுத்தினால், அரசை விமர்சிக்கிறத கூர்மைப்படுத்தினால், அப்போ இந்த அரசியல் அவர் சொல்கிற அரசியல்ன்றது என்ன? இப்போ தான் ஒரு ட்விட்டரை விட்டு ஒரு பக்கம் அறிக்கைக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் களத்திற்கு வரட்டும், அரசியலுக்கு அவசியம் அவர் வரணும். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் சொன்னது போல அவரை உயர்த்தி பிடித்த ரசிக பெருமக்களுக்கு 5 முறை தேசிய விருதுக்கு முன்மொழிந்த இந்த திரையுலகத்திற்கு அவர் நிறைய சேவை செய்யணும்னு ஆசைப்படலாம். அவருடைய தத்துவார்த்தங்களை, அவருடைய சித்தாந்தங்களை மக்களிடம் முன்வைத்து அவர் மக்களை ஈர்ப்பதற்கு முயற்சிக்கலாம், வரணும், தவறு கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவெளியில் நின்று கொண்டு அரசியல் விமர்சனங்களை ஒரு இயக்கத்தின் மீது மட்டும், ஒரே ஒரு வட்டத்துக்குள் நின்று கொண்டு ஒரு இயக்கத்தை மட்டுமே செய்கிறாரு. அப்படி செய்கிற போதுதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இவர் அதிமுக என்ற இயக்கத்திற்கு எதிரான குரல் கொடுப்பதற்கு இவர் யாரோ மேலெழுந்த வாரியாக அவர் முன்வைத்த பொதுவா வந்து விமர்சிக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தி டே, அன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள விமர்சிப்பாங்க. கமல்ஹாசன் மேலெழுந்த வாரியாக சொன்ன ஒரு வரியை நீங்க உங்க அமைச்சர்கள் எல்லாம் பேசி அவருக்கு பதில் எதிர்வினை ஆற்றம்னு சொல்லி அவரை ப்ரொவோக் பண்ணிட்டாங்க. இல்ல நான் அதைத்தான் கேட்கிறேன். இல்ல நீங்க சரியா பிஜேபியோ நீங்களோ சரியாக இதை கையாளவில்லை. இப்ப இல்லைங்க, இந்த ட்விட்டர் பதிவுகள் இப்பொழுது வந்ததல்ல. பல மாதங்களாவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவர் பல விமர்சனங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் விமர்சிப்பதிலே நாங்க ஒன்றும் தவறுன்னு சொல்லவில்லை. அவருடைய விமர்சனத்துக்கு அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. ஆனால் அவருடைய விமர்சனம் என்பது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை நோக்கி மட்டுமே இருக்கிறதே. அது எதற்காக? இப்ப நீங்க மாட்டுறைச்சி விவகாரம் வந்ததே, அது குறித்து ஏன் மனந்திறக்கம் இருக்கிறார்? இந்த சேரி பிஹேவியர்னு சொன்னதற்கு, அதுக்கான விமர்சனத்துக்கு அவர் ஏன் பதில் அதுல ஸ்கிப் ஆகி போயிடுறாரு? மத்திய அரசாங்கத்தினுடைய சின்ன ஒரு விமர்சனத்தை கூட அவர் முன்வைக்க தயங்குறாரே ஏன்?
அவரையே தூய்மை இந்தியா திட்டத்திற்கு மாடலா முன் வச்சிருக்கீங்க. மாட்டிறைச்சி விவகாரத்துல அவர் பதில் சொன்னாரு சொன்னாரு. நான் மாட்டிறைச்சி சாப்பிட்டிருக்கிறேன், சைவம்ன்ற விவகாரத்தில் சொல்ல வந்தேன். சைவம் சாப்பிட்டு கூட உனக்கு மற்றவர்கள் சாப்பிடுவதை யாரும் நிர்பந்திக்க முடியாது, யாரும் அதுல வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது. அதாவது உணவு சைவமாக இருந்தால் உனக்கிட்ட வந்து பக்குவம் இருக்கும், உனக்கு கோபம் வராதுன்ற பதிவையும் அவர் செஞ்சாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவர் ஒரு முகமூடியாக கருப்பாடை அணிந்து கொண்டு அவருடைய நிலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரான நிலைப்பாடுகளாவே இருக்கு. இன்னொன்னு, நாட்டை ஆளக்கூடிய அரசின் மீது எத்தகைய விமர்சனத்தையும் ஒரு தொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு கட்சியை, அதுதான் அவருடைய 1 பாயிண்ட் அஜெண்டாவா இருக்கிற போதுதான் நாங்க என்ன நினைக்கிறோன்னா, இது எப்படின்னா, ₹1 நாணயத்தை நான் தூக்கி போடுறேன், பூ விழுந்தா நீ எனக்கு நண்பன், தலை விழுந்தா நான் உனக்கு நண்பன், நமது நட்பு நாணயமானதுன்ற மாதிரி அதிமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தன் பின்னாலே திரள்வார்கள் என்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த அரசாங்கத்தை பற்றியே விமர்சிக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவர் அரசியலுக்கு வரட்டும், விமர்சிக்கட்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அவருடைய விமர்சன எல்லைகள் ஏன் ஒரு வட்டத்துக்குள் அடங்கி விடுகிறது? அதன் பின்னணி என்ன? ஆக அவர்களை விமர்சித்தால் கோபம் வருமா, அல்லது அவர்கள் உங்களை விமர்சிக்காத அளவுக்கு அவரோட தோழமையோடு இருக்கிறாரா என்கிற சந்தேகம் எழுகிறது. இதே கேள்வியை நான் மருது அழகுராஜ் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். மத்திய அரசு இத்தனை அநீதிகளை தமிழகத்திற்கு இழைக்கிறது. நீட் தேர்விலிருந்து தொடங்கி ஜல்லிக்கட்டிலிருந்து எத்தனையோ பிரச்சனைகள். ஏன் இந்த குரல்கள், அதிமுக அரசுடைய இந்த குரல்கள் மத்திய அரசிற்கு எதிராக உரத்து ஒலிக்கவில்லை? கமலஹாசனை பார்த்து கேட்கிற அந்த கேள்வியை நான் அவரிடம் கேட்கிறேன். அவர் ஒரு தனி மனிதர், நீங்கள் ஒரு அரசு, உங்களிடம் ஆட்சி இருக்கிறது, உங்களிடம் 51 எம்பிக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு வலிமையுடன் இருக்கிறீர்கள். ஆனால் கமலஹாசனை பார்த்து மத்திய அரசை நோக்கி நீங்கள் விமர்சிக்கவில்லையே, அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கவில்லையே என்று கேட்கிற மருது அழகுராஜ் அவர்கள் இந்த கேள்வியை தன்னுடைய சொந்த கட்சியை நோக்கி கேட்க வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் தினமும் மன்றாடுகிறோம். அதாவது இப்ப நம்ம கமல்ஹாசனுக்கே வரலாம். ஊரே கூடி ஊழல் ஊழல்னு ஓலமிட்டது, நாற்காலி மோகத்தில் 10ஐயும் பறக்க விட்டவர்கள், ஊரறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள், ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம், ஊழலை பற்றி மக்கள் அனுபவித்து இன்னல்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ற அடுக்கிறது வந்து அமைச்சர்களை பற்றிய ஒரு கடுமையான விமர்சனம். ஒரு பொது வெளியில ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்றத இதை விட வேற என்ன கருத்துக்கள் சொன்னா அவர் அரசியலுக்கு வந்தாருன்னு புரிஞ்சுக்கிறோம். அதாவது தினமும் ஊடகங்களில் இப்போ உதாரணமாக பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பொதுவாக எல்லாவற்றையும் பற்றி கருத்து கூறுவார். உதாரணமாக அருந்ததி ராய் இருக்கிறார். அவர் பல விஷயங்களை பற்றி கருத்து கூறுவார். அவர் ஒரு எழுத்தாளர். ஊடகங்களில் அது மிகப்பெரிய அளவிற்கு விவாதிக்கப்படும். அதே போல இப்போ கமலஹாசன் அவர்களை நாம் ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல் என்று ஏற்றுக்கொண்டால், அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய அதிருப்திகளை அவர் வெளிப்படுத்துகிறார். இதில் நீங்கள் விஜயகாந்த் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவருக்கு அரசியலில் ஒரு தெளிவான ஒரு திட்டம் இருந்தது. அடிப்படையிலிருந்து கட்சி கட்டுமானத்தை உருவாக்குகிறார். அதற்கு பிறகு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகிறார். பல கட்டங்களாக தன்னுடைய கட்சி அவர் வளர்த்து கொண்டு போன ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். ஆனால் இங்கு வெறும் அறிக்கைகள் இருக்கின்றன. அந்த அறிக்கைகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் காரணமாக ஒரு பெரிய முக்கியத்துவம் உருவாகிறது. ஏனென்று கேட்டால், இந்த குற்றச்சாட்டுகளை பலரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். எதிர்க்கட்சிகளும் மக்களும் இதை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எதற்காக ஒருமையில் அழைத்து பேசுகிற அளவிற்கு அல்லது வழக்கு போடுவேன் என்று மிரட்டுகிற அளவிற்கு இவ்வளவு கோபத்துடன் எதிர்வினை ஆற்ற வேண்டிய என்ன வந்து விட்டது? நாங்கள் கேட்காத கேள்விகளா? சட்டசபையிலும் சட்டசபைக்கு வெளியிலும் எவ்வளவு கேள்விகளை, எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எங்களுடைய செயல் தலைவர்கள் கேட்டது போல நீங்கள் வழக்கு போடுங்கள், சந்திக்கிறோம். அல்லது பாஜக அவர்களுடைய தமிழக தலைவர்கள், தேசிய தலைவர்கள் தொடர்ந்து விமர்சிக்கிறார்கள், அவர்கள் மீது வழக்கு போடுவோம் என்று மிரட்டுங்கள். ஆனால் கமல் என்கிற ஒரு சாஃப்ட் டார்கெட், அதை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அதுதான் முக்கியம். அரசியல் கட்சி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அரசியல் பேச முடியும் என்றால் நீங்களும் அரசியல் பேச முடியாது. இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த குடிமகனும் அரசியல் பேச முடியாது. யாருக்கு இந்த நாட்டில் யார் வரி செலுத்துகிறார்களோ, யார் வாக்களிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்குமே இந்த அரசியலை, இந்த அரசை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீ கட்சி நடத்திப்பார், நீ அரசியல் செய்து பார் என்றெல்லாம் கேட்பது இவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறதே தவிர அது கமலினுடைய பலவீனம் அல்ல. அதாவது விமர்சனத்தை கமல் செய்யலாமா, கமலை நோக்கி அமைச்சர்கள் விமர்சிக்க கூடாதான்? இது என்ன நிலைப்பாடு? வரி கட்டினீங்களா? நீங்க அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, நீங்க ஒரு கருத்தை சொல்றது வேற. சரி, நீங்க கட்சி தொடங்கிட்டு அரசியலுக்கு வந்துட்டு விமர்சிங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இவர் கரெக்டா தான் வரி கட்டினாரா அப்படின்னு ஆராய வேண்டியிருக்குன்னு ஒரு அமைச்சர் சொல்றார். இன்னொரு அமைச்சர் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவன்லாம் அப்படின்னு ஒருமையில ஒரு அமைச்சர் சொல்றாரு. இப்ப கல்லூரி மங்கர் சொல்லியிருக்காரு கமல்.
கல்லூரி மங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மங்கர்னு சொல்லியிருக்காரா மங்கர்னு சொல்லியிருக்காரு? இது மங்கர்னு சொல்லியிருக்காரு. மங்கர்னு சொல்லியிருக்காரா? மரியாதையா தான் விழிச்சிருக்காரு. அந்த கல்லூரி மரியாதையா? எடப்பாடி கூட அரசியலுக்கு வர அதாவது உங்களுக்கு வந்து இந்த இன் விகுதியை சொல்லிட்டாரு ஒரு அமைச்சர் அப்படின்றத பார்த்தா மரியாதை குறைவான்றது அமைச்சர்கள் வந்து பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேச அதை வரவேற்க முடியாது. அடிப்படையில் அந்த அமைச்சர் தன்மையானவர், நிதானமானவர். அதான் சொல்ல வரேன். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல நடக்கக்கூடிய ஒரு ரேண்டம் மாணவர்களுக்கான ஒரு நிகழ்வு நடக்குது. அங்கே ஒரு பத்திரிகையாளர் அவசியம் இல்லாமல் இந்த ஒரு கேள்வியை திரு கமல்ஹாசனுடைய குற்றச்சாட்டு குறித்து கேட்கிற போதுதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அவருக்குன்ற வார்த்தையை தான் அவர் தடுமாறித்தான் சொல்லியிருப்பார் நான் நம்புறேன். ஏன்னா அவர் மிகச்சிறந்த மனிதர், நல்ல பண்பாளராக நான் திரு உயர்கல்வித்துறை அமைச்சரை பார்க்கிறேன். அதனால திரு கமல்ஹாசன் அவர்களை ஒருமையில் விழித்து இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்ததாக நான் கருதவில்லை. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க, நான் ஒன்றாவது பிறர் மீது ஒரு விரலை நீட்டி குற்றம் சுமத்துகிற போது பிற 4 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கிறதுன்றது அண்ணா சொன்ன மாதிரி திரு கமல்ஹாசனுடைய நேர்மையும் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய மற்ற விஷயங்களும் ஆராயப்படும் என்பதைத்தான் அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க பொதுவாக பத்தி பேசணும்னா ஒழுக்கம் கடந்த காலத்திற்கு எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பேச வேண்டியது. நான் திரும்ப தனி மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச, இதற்கு முன்னால் அதிகாரத்தில் இருந்தவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்க சொல்றது அவர் சொல்றது, நீங்க சொல்றது அவர் சொல்றது, அவர் சொல்றத கேட்கிறேன். இவங்க என்ன தமிழ் திருமணமாகாமல் சேர்ந்து அவர் அப்படிலாம் சொல்லவே இல்ல. இவர் சொல்லல, இவங்க அமைச்சர்கள் சொல்றார்கள். இல்ல நான் சொல்லல, இவர் சொல்லல. இப்ப நான் சொல்லும்போது நீங்க பதில் சொல்றீங்க. நான் சொல்றேன் கமல்ஹாசன் அவர்கள் நான் ஒழுக்கம். ஒரு நிமிஷம், நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா இணைந்திருக்கிறார் சேலத்திலிருந்து. வணக்கம் திரு ராஜா. வணக்கங்க. உங்களையும் கடுமையாக ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா அப்படின்றதுக்கு கமல்ஹாசன் இன்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறார். மாநில அமைச்சர்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். எங்கும் ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அத்தோடு நீங்க சொன்னதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறார். முதுகெலும்பில்லாதவர், முதுகெலும்பில்லாத கோலை, அவர் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டின் கதி என்னவாகும் அப்படின்னு நீங்க கேட்டதற்கு உங்களை எலும்பு வல்லுநர் தம்பி ஹெச் ராஜான்னு சொல்லி அவர் ஏற்கனவே நான் அரசியலுக்கு வந்துட்டதை உணராதவர்கள் அப்படின்ற பொருள்பட சொல்றார். கமல்ஹாசன் அவர்களுடைய விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன திரு ராஜா? அதாவது நான் இன்னைக்கு சொல்லும் பொழுதே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். அரசியல்ல வர்றதுக்கு கமல்ஹாசனுக்கு உரிமை இருக்கு, யாருக்கு வேணா இருக்கு. ஆனால் வந்தால் முதல்வர்ங்கிற வார்த்தை அந்த கவிதையில இருக்கு. முடிவெடுத்தால் முதல்வரா இருக்கணும்னு சொன்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மனோநிலையோடு தைரியத்தோடு ஒருவர் இருக்க வேண்டும். இவருடைய விஸ்வரூபம் படத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் மிரட்டிய பொழுது அதை எதிர்த்து நிற்கும் துணிவின்றி அழுது அரற்றி நான் இந்த நாட்டை விட்டே ஓடிவிடுவேன் என்று சொன்னார். நான் அதனாலதான் காலையிலே சொல்லியிருக்கேன், நாளைக்கு இவர் முதல்வராக ஆனால் போராட்டங்கள் நடத்தினால் போராட்டத்தை கண்டு இவர் நாட்டை விட்டே ஓடிவிடுவேன் என்பாரா? ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இல்லாதவர். இவர் ஏற்கனவே அரசியல்ல இருக்கலாம், நான் அவர் வரவேற்கிறேங்க. வர்றதுக்கு யாருக்கும் உரிமை இருக்கு. இவர் வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு துர்கதி. சரி, இன்றைக்கு அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பலரும் தமிழக அரசை பாராட்டுறாங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட பாராட்டி கொண்டிருந்த சில நாட்களுக்கு முன்னால் அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்திருந்தார். இன்றைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை, வலிமையான குற்றச்சாட்டுகளை கடுமையான சொற்கள்ல கமல்ஹாசன் சொல்றார். ஒரு முதுபெலும்பில்லாத ஒருவரால, துணிச்சல் இல்லாத ஒருவரால ஒரு ஆளும் அரசை பார்த்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியுமா? அதாவது அரசியல்ல நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது சட்டமன்றத்திலே அவரோட 110 ஸ்டேட்மெண்ட் அவர் படிக்க விடாமல் நேரடியா தடுத்தவன், தைரியமாக நேரே எதிர்த்தவன். அந்த மாதிரி இவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை பேசாமல் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக அரசை பற்றி பேசுவதை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அதோடு இல்ல, அவர் எப்பவுமே ஒருத்தன் தனக்கு பாதிப்பு வரும் பொழுது தன் நிலை தடுமாறாமல் இருக்கிறாரா என்கின்ற நிலை பார்த்தால் அவர் அப்படி இல்லை. அது நிரூபணமாயிருக்கு. இல்ல, விஸ்வரூபத்தை அவர் எதிர்கொண்ட ஒன்றை மட்டும் வைத்து சொல்ல முடியுமா? இன்றைக்கு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொது ஆளுமைகள் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி, அவர் இந்த அரசை பார்த்து, தமிழ்நாட்டின் அரசை பார்த்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றார். உண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு அந்த கூவத்தூர் நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற அன்றைக்கு உங்களை போன்றவர்கள், பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இந்த அரசை பார்த்து கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிங்க. அதே கருத்தை தான் கமல் எதிரொலிக்கிறார். ஆனால் பிஜேபி அந்த குற்றச்சாட்டை சொல்லலாம், இன்னொரு தருணத்துல சொல்லாம விடலாம். ஆனால் மற்றவர்கள் சொன்னால் அதை விமர்சிக்கிறது ஏன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி நான் உங்களோட சேர்த்து கேட்கணும். இன்னொரு கேள்வி உங்களோட சேர்த்து கேட்கிறேன். அதிமுக அரசை பார்த்து அவர் விமர்சிக்கிறார், அதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. இதுல ஏன் நீங்க ரஜினியை வரவேற்கக்கூடியவர்கள்
கமல் வரக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கு மாபெரும் கெடுதி அப்படின்னு சொல்லி உங்களை போன்ற தலைவர்கள் பிஜேபியினர் ஏன் கமல்ஹாசனை நீங்க குறி வைக்கிறீங்க? அவர் பிஜேபி குறித்து அவர் எதுவுமே சொல்லல. அதிமுக அரசுக்கு எதிராக அவர் பேசுறாரு. ஆனால் பிஜேபி அவரை வலிமையா விமர்சிக்கிறது. அதிமுக அரசை விமர்சிச்சதை நான் கண்டிச்சிருக்கேனா? நீங்களாக ஏன் கற்பனையா கேள்வி கேட்கிறீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன், அவர் முடிவெடுத்தால் முதல்வர்னு சொன்ன பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் ரஜினியை நாம எதிர்க்கல, ஏன் கமலை எதிர்க்கிறோம்னு. கமல் ஹிந்து விரோதமாக ஹிந்து மத உணர்வுகளை புண்படுத்துகின்ற விதத்திலே பேசி வருபவர், மாற்று மதத்தை பற்றி பேசாதவர். அன்பே சிவம் படத்துல ஒரு தாயார் அவருக்கு விபூதி இடுவார், அதை அழிப்பார். ஆனால் இன்னொரு தாயார் அவருக்கு சிலுவை போடுவார், அதை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆகவே அவர் ஹிந்து விரோதமாக ஒரு தீக்கா போதுங்கிறேனா ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கமல் அரசியல், அவர் நடிகரா இருக்கிறவரை எனக்கு அது பற்றி அக்கறை இல்லை. ஆனால் இவர் அரசியல் சொன்னா ஒரு ஹிந்து விரோதி, அதனால நான் எதிர்ப்பு. ரஜினி இந்து விரோதி இல்ல, அவர் எந்த மதத்தையும் எதுக்கல. இவர் மாற்று மதங்களுக்கு ஆதரவாக ஹிந்து மதத்தை விமர்சிக்கின்ற ஹிந்து விரோதி. ஏன்னா விபூதி அழிச்சவர், சிலுவையை ஏற்றவர். இதை எப்படி ஏத்துக்க சொல்றீங்க? விஸ்வரூபம் படம் வந்தப்ப அவரை முஸ்லீம் விரோதின்னு சொல்லி மொத்த முஸ்லீம் அமைப்புகளும் அவருக்கு எதிராக நின்றாங்க. இப்ப நீங்க அவரை ஹிந்து விரோதின்னு சொல்றீங்க. ஏன் இல்ல, நான் சொல்றது படத்தை காட்டி சொல்றேன், நடந்த சம்பவத்தை சொல்றேன், இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்ல இப்ப அன்பேசிவம் படத்தை போய் பாருங்க, இன்னைக்கு ராத்திரி சிடி வாங்கி வீட்டுல போட்டு பாருங்க, இது நடந்திருக்கா இல்லையான்னு. என் மதத்தை அவர் அவமதிச்சிருக்கார், ஏற்றுக்க முடியாது. இல்ல அவர் மாதிரி சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரஜினிகாந்த் எந்த படத்திலையும் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தல, இந்துக்களுக்கு விரோதமா பேசல. இல்ல உங்களுடைய அரசியல் திட்டத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில குறுக்க வந்துட்டாரா இப்ப கமல்ஹாசன்? நடிகரா இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட பாப்புலரான கிடையாது. அவருடைய இணைப்புல சிரமம் இருக்கு. ஒரு நிமிஷம். அதாவது தான் நினைத்தால் முதல்வர் என்று கமல் சொல்லதை பற்றி இவ்வளவு கோபமாக எச் ராஜா எதிர்வினையாற்றுகிறார். தமிழகத்தில் 2% வாக்குகள் கூட இல்லாத ஒரு கட்சி நாங்கள் திராவிட இயக்கத்திற்கு மாற்று என்று பேச முடிகிறது. எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க? அவருடைய பாப்புலாரிட்டி என்ன? அவர்கள் தேர்தலில் வாங்கிய டெபாசிட் என்பது என்ன? எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில் இவர்கள் பேசலாம் என்று சொன்னால், ஒரு கமலஹாசன் நான் ஒரு பாப்புலர் ஆக்டர், நான் முதலமைச்சராவேன் என்று சொல்லதை பார்த்து இவர்களுக்கு ஏன் பதட்டம் வருகிறது? அவர் முதலமைச்சர்ன்றது தான் சொல்றாரா? முதல்வருக்கு லிட்டரலாவே அர்த்தம் எடுத்துக்கோங்க. கவிதையோட விளக்கத்துக்கு போனா அது வேற ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கிற போது இவர்கள் இதை சொல்லலாம். பிரச்சனை இவர்களுக்கு என்னவென்றால், ரெண்டாவது கமலஹாசன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை தனிப்பட்டு தாக்குகிறார் என்று மட்டும் இதை சுருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், திராவிட கட்சிகளை அழித்தே தீர்வோம், திராவிடத்தை அழித்தே தீர்வோம் என்று பாஜக முழங்கிய போது திராவிடத்தை எவனும் தொட்டு பார்க்க முடியாது என்று சொன்னதும் இதே கமலஹாசன் தான். அப்படி இருக்கிற போது அவர் திராவிட அரசியலை முன்னெடுக்கிறார், திராவிட அரசியலினுடைய ஒரு குரலை அவர் முன்னெடுக்கிறார் என்பதற்காக பாஜக இவ்வளவு வன்மையாக கமலஹாசனை தாக்குகிறது. அவரை முதல்ல அவரோடு சேர்த்துக்கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் அவர் சுதந்திரமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர், இவர்களுடைய அஜெண்டாவிற்கு அவர் முழுமையாக அடங்க மாட்டார் என்றவுடன் ரஜினியை மையமாக வைத்துவிட்டு இவரை ஒரு எதிரியாக கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இவர்களுடைய அரசியல் என்பது மிக வெளிப்படையானது. இவர்களுக்கு சொந்தமாக ஒரு அரசியல் செய்ய முடியாது. ஒன்று ரஜினியை தொங்கிக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் கமலை எதிர்த்து ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும். இதற்குள்ளாக எப்படியாவது இங்கு ஒரு பிளவுகள் ஏற்பட்டால் அதில் நாம் குளிர் காயலாம் என்கிற எண்ணம் மட்டும்தான் இங்கு இருக்கிறது. திரு எஸ்.ஆர். சேகர், உங்களுடைய பதில்? நான் மனுஷு ரொம்ப சீரியஸா பேசுவார் நினைச்சா ரொம்ப தமாஷாவும் பேசுறார். மனுஷ கமல் பேசினாலும் உங்களுக்கு தமாஷா இருக்கு, நான் பேசினாலும் தமாஷா இருக்கு. நீங்க ஒரு ஆள் தான் சீரியஸா பேசுறீங்க. இல்ல அவர் இணைப்புல ஓபில இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதாவது கமலையும் தமாஷங்கறாரு. இல்ல நீங்க ஏன் தமாஷா பேசுறீங்கன்னு சீரியஸா பேசுங்க. எச் ராஜாவோட ஒருத்த தமாஷா பேச முடியுமா ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுல? திரு சேகர், இல்ல நீங்க ஏன் தமாஷா பேசுறீங்கன்னு சொல்றேன். மனுஷ் நீங்க ஏன் தமாஷா பேசுறீங்கன்னு சொல்றேன். நீங்க பேசுனது நாங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கிற கமலஹாசனோடு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னீங்க. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னால் எவ்வளவு பெரிய ஊழல் சம்பந்தமான விஷயங்களிலே முன்னணியில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே முதன்மை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அந்த ஒரு விஷயம். ஏராளமான தளத்தில் விவாதிக்கப்பட்டு ஒன்னும் இல்ல சார், ஒரு சொல்லுங்க, ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்னும் போகவில்லை. ஆகவே அதை இருந்தா தானே போக முடியும். மனுஷ் நான் முடிச்சிடுறேன், நீங்க அப்புறமா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. முடிச்சிடுறேன். அதே மாதிரி இப்போ கமல் ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல், அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் அதே மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னார்.
இதே பப்ளிக் இன்டெலெக்சுவல் இப்போது தான் அதிமுக வந்தபோது அல்லது ஜெயலலிதாவும் கலைஞர் அவர்கள் கொஞ்சம் செயலிழந்து போன பிறகும் தான் அந்த பப்ளிக் இன்டெலெக்சுவல் அவருடைய மனதிலே பிரகாசமாகி இப்போது பேசுகிறது. அதுக்கு முன்னாலெல்லாம் அவர் பேசலை. அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க மனுஷ், 2% வாக்கு இல்லாதவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தனி மனிதன் கமல் வந்து தன்னுடைய வாதங்களை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது, அதை கேட்கக்கூடாதான்னு சொல்றீங்க. என்ன ஒரு சுதந்திரத்தை பற்றிய, கருத்து சுதந்திரத்தை பற்றிய உங்களுடைய அளவீடு எப்படியெல்லாம் மாறுகிறது? அது மட்டும் இல்லை, இன்றைக்கு 2%, 67, 57களில் நீங்கள் சதவீதமே இருந்தவர்கள். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கீங்க. வளர்ச்சி என்பது 2க்கு மேலே ஒவ்வொன்றா தான் வளர முடியும். அப்படி வளருகின்ற போது நீங்கள் உணர்வீர்கள். அப்படி உணர்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும். அதனால திராவிட அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற கமல் அவர்கள், அதனாலே நாங்கள் அதை ஆதரித்தோம், அது பிஜேபிக்கு ஆதரிக்கலன்னு சொன்னாங்க. திராவிட அரசியலை வந்து பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது என்றும் பேசப்பட்டது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், அகில இந்திய அரசாங்கம், குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள், அகில இந்திய கட்சிகள் ஒரு மாநிலத்துக்கு அது எதிர்பார்க்கின்ற விஷயங்களை செய்யவில்லை, புறக்கணித்தது, ஒருதலை பட்சமாக இருந்தது, மாற்றாந்தான் மனப்பான்மையோடு நடத்தியது என்கின்ற காரணத்தினாலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது. அதே நிலைமை அப்படி கையிலே கொடுத்த பிறகு அதிமுகவும் திமுக வந்த பிறகு மாற்றாந்தாய் மனப்பான்மை விட மோசமான நிலைமையில வளர வேண்டிய தமிழகத்தை வளராமல் இன்னும் அதே நிலைமையில வைத்திருக்கிறீர்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். திராவிட ரஜினியின் மீது ஒரு கனிவு என்பதிலே தான் இருக்கிறது. கமல்னா ஒரு எட்டிக்காய் அப்படி கசக்குது பிஜேபிக்கு. அதுக்கு என்ன காரணம்? நீங்க உங்களுடைய அரசியல் திட்டத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில இப்ப இடையூறா திடீர்னு வந்துட்டாரா? சுருக்கமா சொன்னீங்கன்னா நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இல்லை, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் தான், நம்பியாரும் நடிகர் தான், சிவாஜி கணேசன் நடிகர் தான், கமல்ஹாசன் நடிகர் தான். எல்லாருமே நடிகர் என்பதாலே ஒரே அளவீடு கிடையாது. ரஜினிகாந்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து உதாரணத்துல சில சிக்கல் இருக்கு. நீங்க மேற்கோள் காட்டுற உதாரணத்துல சிக்கல் இருக்கு. எம்ஜிஆர் ஹீரோ, சிவாஜி கணேசன் ஹீரோ, நம்பியார் வில்லன். நல்ல மனிதரா இருக்கலாம், எம்ஜிஆர் வில்லனாக அறியப்பட்டவர். இல்ல இல்ல, நீங்க ரஜினியும் கமலையும் ஒரு ஹீரோவா இன்னொரு வில்லனா சித்தரிக்க முடியுமா? இல்ல, நான் ஒரே விஷயம் சொல்றேன் குணா. நீங்க மறுபடியும் நீங்கள் இன்னும் வந்து அளவீடுகளிலே ஒருதலை பட்சமாக இருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். நான் நடிகர்களாகத்தான் அவர்களை பார்த்தேன், அவர்களை வில்லனாகவும் ஹீரோவாகவும் நான் பார்க்கவில்லை. நான் பார்த்தது நடிகர்கள். என்னுடைய வியூவோட உங்களுடைய வியூ இன்னும் அகலமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். இல்லை. ஆகவே எப்படி நடிகர்கள் எப்படி இருந்தாலும் கூட பார்க்கின்ற பார்வையும் அவர்களை பற்றிய கண்ணோட்டமும் வித்தியாசப்படுகிறது. அந்த வகையிலே ரஜினிகாந்தை பொறுத்த மட்டிலே அவருடைய கொள்கைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தோடு ஒத்து வருகிறது. கமலஹாசன் அப்படி இல்லை என்கின்ற காரணத்தினால்தான் கமலஹாசன் எட்டிக்காய். நன்றி 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 நன்றி. யார் பார்வை விசாலமானது அப்படின்றத பார்ப்பவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இன்னொன்று சொல்றீங்க, நடிகர்கள்னு பார்க்கிறேன், ஹீரோவா அல்லது வில்லனான்னு பார்க்கலன்றீங்க. நடிகர்களாக இருந்தாலும் ஹீரோவா நடிச்சாலும் வில்லனாக நடிச்சாலும் மனிதர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுறாங்களா அப்படின்றத இன்னமும் நாம விசாலமாக பார்த்தால் நல்லது. உங்களுடைய 3 பேருடைய ஒரு வரி கருத்துக்கு சொன்னீங்கன்னா ஹச்ராஜா சொல்றாரு. இல்ல, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. இல்ல, முக்கியமானது அவரே இந்து விரோதி. அதனால நாங்க வந்து எதிர்க்கிறோம்னா, இவங்க பிஜேபியோ மோடியோ வந்து மக்கள் விரோதிகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து மிக மோசமான ஒரு பிளவுகளை, சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மிக மோசமான ஒரு இந்துத்துவ கொள்கைகளை பரப்பி அதாவது வந்து மக்களை அழித்தொழிக்கிற வேலைகளை செய்கிறவர்கள். கமலை அவர்கள் விமர்சனம் பண்ணுவது இந்து விரோதி என்று சொல்வது உண்மையாவே வந்து மிக மோசமான ஒரு செயல். மக்களுக்கான விரோதிகளாக, மக்கள் விரோதிகளாக இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான் இருக்கு. அவர்கள் இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக இந்துத்துவ கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு இன்னைக்கு மக்களை வந்து பிளவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே பிஜேபி கொள்கையோடு அதிமுகவும் ஒன்றிணைந்துதான் இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அதிமுக தனியாக செய்து கொண்டிருப்பது போல செய்கிறார்கள். இது ஒரு மோசமான நாடகம். இவங்க 2 பேரும் பிஜேபியும் அதிமுக ஏதோ எதிரும் புதிருமா இருக்கிறது போல காட்டியிருப்பது நாடகமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக்கப்பூர்வமான பணிகளை இவர்கள் செய்ய வேண்டும். அமைச்சர்கள் வந்து மிரட்டுவதை
கைவிட வேண்டும். இதுதான் நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் சொல்ற கருத்து. சகோதரர் மனுஷ் அவர்கள் பேசுகிற போது நான் ஒழுக்கம் என்று சொன்னது அரசியல் ஒழுக்கத்தை ஆராயவும் அப்படிதான் சொன்னேன் தவிர தனி மனித ஒழுக்கத்தை நான் பேசல. சரி, ஒண்ணு. அடுத்தது வந்து நான் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தலைமை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை ஊழல் ஆட்சியாக சித்தரிப்பது, அந்த ஊழல் ஆட்சிக்கு கமல்ஹாசன் அவர்களை கொண்டு வந்து அவரை ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பிம்பமாக முன்னிறுத்த பார்க்கிறார்கள். அதுக்கு தான் அந்த கருப்பு சட்டெல்லாம் போட்டு இப்போ அவங்களே பாஜகவே சொல்றாங்க பாருங்க, அது திராவிட இயக்கத்தினுடைய பிம்பமாக கமலை கொண்டு வருகிறாங்க. ஆக நோக்கம் ரொம்ப வெளிப்படையா வருது. ஆக என்னை பொறுத்தவரை இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக புனையப்பட்டிருக்கும் பலதரப்பினராலும் சேர்ந்து செய்யப்படுகிற சூழ்ச்சி. இதனை அனைத்து இந்திய அண்ணா திமுக வென்று காட்டும். திரு சேகர், ஒரு வரியில் நிறைவு கருத்து. இல்லை, நான் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் சொல்லுகிறேன். கமலஹாசன் அரசியலுக்கு வருவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் இப்போது தன்னுடைய கருத்துக்களை தைரியமாக சொல்வது என்பது செலக்டிவ் அவருடைய வீரம். திரு மனுஷ், இன்றைக்கு அதிமுக அரசிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை தமிழகத்தில் உருவாகி வருகிறது. அந்த அலையில் திரண்டு வரக்கூடிய இன்னொருவர் தான் கமலஹாசன். ஆனால் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவது, ஒரு ஆட்சிக்கு மாற்றாக அமைவதற்கு நீண்டகால அரசியல் செயல்பாடுகள் தேவை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு மாற்றாகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு ஒரு வலுவான எதிர்த்தரப்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் தொடர்ந்து திகழும் என்பதை இங்கே நான் பதிவு செய்வேன். நன்றி. பொதுவாக வந்து கவிதைக்கு பல அடுக்குகள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பல நுண் அடுக்குகள்லேருந்து புரிஞ்சுக்கணும்பாங்க. கமல்ஹாசன் கவிதைகளுக்கும் பொருள் கொள்வது, இதுக்கு என்ன மீனிங் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா அது கவிதை அல்ல, புலவராக எழுதுகிறாருலாம் கூட மனுஷ் போட்டிருந்தாரு. ஆனால் இப்போ அவர் சொன்ன கருத்தில் பிஜேபி எதிர்க்கிறது, திமுக வேறொரு பார்வையில் அதை பார்க்கறது, நீங்கள் வந்து அவரை பிஜேபியின் பிரதிநிதியாக பார்க்குறீங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் இன்னமும் நிறைய ட்வீட்ஸ் வந்து நிறைய அறிக்கைகள் நிறைய கருத்துக்கள் வந்தால் தான் இதை இன்னும் மேலும் எளிதாக விளங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ராஜா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.